Children, today we are going to see about the topic employment in India and Tamil Nadu, that is in economics. In that we are going to see about labor force, reason why children and old age are not considered for computing of workforce, then the three sectors, and then about the agricultural in GDP. Even though the GDP is declining, which occupations gives the job for the people, so that we are going to see now. So first is labor force. Labor force of the economy is the number of people in the country who was and capable of working. Labor force means what? Number of people in a country who works. Yeah, labor force na enna கண்ட்ரியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேருக்கு கேப்பபிள் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, that is what is known as labor force. Labor force of the economy is the number of people in the country who works, யார் வேலை பார்க்குறாங்க கண்ட்ரியில், அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப், யாருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கேப்பபிள் இருக்குது, அதுக்கு தான் என்ன அர்த்தம்? லேபர் ஃபோர்ஸ். Okay, then we take the age group of 15 to 60 years for the computation of workforce. நம்ம வந்து வேலை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்கன்னு எந்த ஏஜை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஏஜை கணக்கு எடுத்துக்கிறோம்னா, காம்ப்யூட்டேஷன்ஸ் எந்த வந்து கணக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஏஜ்லேருந்து எது வரைக்கும், 15 ஏஜ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்கள தான் நம்ம இந்த லேபர் ஃபோர்ஸுக்கு கணக்கு எடுத்துக்கிறோம். வேலை செய்கிறவங்க, வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்கன்னா எந்த ஏஜில் நம்ம எடுத்துக்கிறோம்? 15 to 60 இயர்ஸ். Person less than 15 years are considered as children. 15 வயசு உள்ள கீழே இருக்கவங்கள நம்ம சில்ட்ரன் சொல்லிடுறோம். அதே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு உடம்பளவில் அவங்க ஃபிட்டாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உற்பத்தி தொழிலில் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நம்ம கணக்கு பண்ணுறோம். ஸோ சில்ட்ரன் ஆர் பிலோ less than 15 years are considered as a children, and person who have crossed 60 years, யார் 60 years கடந்துட்டாங்களோ they are excluded. அவங்கள நம்ம எக்ஸ்க்ளூட் கழிச்சிடுறோம். ஏன்? they are not physically fit, ஃபிசிக்கலாகவும் அவங்க ஃபிட்டால், அண்ட் ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷனால உற்பத்தி தொழிலெல்லாம் அவங்களால ஈடுபட முடியாது. ஸோ this is about the labor force. labor force means ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலை பார்க்க கெப்பாசிட்டி இருக்குது, that is what is known as the labor force. And we are taking அந்த labor force நம்ம யாரை கணக்கு எடுக்கிறோம்? from 15 to 16 years தான். 15 கீழே இருக்கவங்களையும் விட்டுரும், 60க்கு மேலே இருக்கவங்களையும் விட்டுரும். ஏன்? 15 years below that they are considered as a children. If you take above the 60 years, they are physically not fit and they cannot do the productive occupations. This is about the labor force. When you come to the reason why children and old age are not covered for computation of workforce, ஏன் அவங்கள this is the same as the first one, but the question will be asked in this way also. Reason why children are not and old age are not considered for computation of workforce. அவங்கள ஏன் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை? person less than 15 years considered as children. அதே மாதிரி person above 60 years அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும், நாட் ஃபிட் இல்லை, அதே மாதிரி ஃபிசிக்கலி ஃபிட் இல்லை, ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன்ஸில் அவங்களால செய்ய முடியாது. ஸோ இஃப் larger percentage of population is accounted by children and old age person, ஸோ அதிகமான அளவு பர்சன்டேஜ் நம்ம சில்ட்ரனையும் ஓல்ட் ஏஜ் பர்சனையும் எடுத்துட்டா, அப்போது நம்மளோட நாட்டோட வளர்ச்சி ப்ராக்ரஸ் வந்து வெறும் எப்படி இருக்கும்? ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் உள்ள லேபர் ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து 15 இயர்ஸ் அண்ட் அபவ் த 60 இயர்ஸ் ஒன்லி பீப்புள் ஆர் தேர். அப்படின்னா என்ன ஆகும்? அந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். தட் லீட்ஸ் டு லெஸ் ப்ரொடக்டிவிட்டி. That's the meaning for this. If larger percentage of population is accounted by children and old age persons, நிறைய populations வந்து old age personோ small childrenோ இருந்தா, then the progress of the country will be naturally affected. என்ன ஆகும்? won't be progress, because the slow as the working force is very small. So அந்த working force வந்து அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அது progress country ஆக முடியாது. So that is the reason why children and old age are not considered as for computation of workforce.
Then next we see about 3 sectors of an economy. We have 3 sectors. We will see these 3 sectors in detail afterwards. First we will see about what are the 3 sectors: primary sector, secondary sector and tertiary sector. You just know what it is. I will explain this afterwards. Primary sectors comes under agriculture, poultry, these are all come under agriculture. Then secondary, if you take manufacturing, then constructional activities, these are all come under secondary sector. And tertiary sector, transport, communication, insurance, banking, these all, information technology, these are all come under the tertiary sectors. These are the 3 sectors of the economy. Then we see about, so agriculture despite sharp decline in GDP, that உள்நாட்டு உற்பத்தியோட அந்த அளவு வந்து டிக்ளைன் ஆயிட்டே வந்தாலும் மற்ற தொழில்களோட அக்ரிகல்ச்சர் தான் தமிழ்நாட்டில் அதிகமான வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குது. ஏன் அதுக்கு ரீசன் என்ன? திஸ் இஸ் பிகாஸ் நான் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் ஹவ் நாட் ஜெனரேட்டட் இனஃப் எம்ப்ளாய்மெண்ட். மற்ற தொழில்கள்லாம் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஸோ அது லேபர் ஃபோர்ஸ்க்கு, இந்த லேபர் பீப்புளுக்கு வந்து லேபர் ஃபோர்ஸ்க்கு இந்த இயர்க்குள்ளே இந்த இருக்கிற வயசுக்குள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்ற தொழில்கள்லாம் கொடுக்கறதில்ல. அதனால தான் அக்ரிகல்ச்சர் இட் ப்ரொவைட்ஸ் த எம்ப்ளாய்மெண்ட் டு த people in, especially in Tamil Nadu. This is about these questions, children. Next we'll see about the sectors briefly. Next children, we'll see the 3 sectors: primary sector, secondary sector and tertiary sector. Primary sector, if you take, primary activities are directly dependent on environment. என்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மள என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குமோ that and all come under the primary activities. These refers to the utilization of earth's resources. earthல இருக்க எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னது primary activities. earthல இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது என்விரான்மெண்டலில் இருக்கிற அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான் primary activities what we are telling. So it includes, what are it includes? It includes hunting, gathering, pastoral, the ஆடு மாடு மேய்க்கிற activities, fishing, foresting, agriculture, mining and quarrying. These all activities come under the primary sectors. What are the activities? It includes hunting and gathering, pastoral activities, fishing, foresting, agriculture, mining and quarrying. These activities are called come under the primary activities. So people engaged in primary activities are called red collars workers due to the outdoor nature of the work. These people those who are working in a primary sectors, they are all called as red collars workers. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஃபுல்லாக மெயினாக வெளியில் தான் அவங்களோட வேலைகள் எல்லாம். அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங் இதெல்லாமே பார்த்தா நமக்கு மைனிங் எல்லாம் வெளியில் தான் நடக்கும், ஓப்பன் ஸ்பேஸில். ஸோ அதுக்கு பேர் ரெட் காலர் ஒர்க்கர்ஸ். Okay, so primary sector, there are 3 sector: primary sector, secondary sector and tertiary sector. So primary sector is mainly the activities are directly dependent on the environment, that is the refers to the utilization of resources like land, water, vegetation, minerals. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான், என்விரான்மெண்ட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணுறது தான் primary activities. So it includes என்ன மாதிரி அதில் எல்லாம் இன்க்ளூட் ஆகுனா ஹண்டிங், கேதரிங், பாஸ்டோரல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்டிங், அக்ரிகல்ச்சர். ஸோ பீப்புள் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிற பீப்புள் பேர் வந்து ரெட் காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஃபுல்லாக எல்லாமே வெளியில் தான், ஓப்பன் டோர், அவுட்டோரில் தான் இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் தே ஆர் கால்ட் அஸ் த ரெட் காலர்ஸ். நேச்சர் ஆஃப் தி ஒர்க் அவுட்டோர், அவங்களோட இதெல்லாம் வெளியில், வீட்டுக்கு வெளியில் தான் வேலைகள் இருக்கும். Then secondary sector activities include the nature of resources by transforming the raw material into valuable resource. So the primary sectorல நம்ம எல்லாமே வந்து raw materialஸாக வெளியில் எடுக்கிறோம். மைனிங், அக்ரிகல்ச்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மைனிங் அடியில் இருக்கிற மினரல்ஸை நம்ம எடுக்கிறோம்.
இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸ், இன்னொரு பொருட்கள் செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் தான் செகண்டரி செக்டார்ஸ். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் கால்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸை பை டிரான்ஸ்ஃபார்மிங் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு வேல்யூபிள் ப்ராடக்டாக, இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுலேருந்து எடுக்கிற இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறது தான் செகண்டரி செக்டார். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தே ஆர் கனெக்டட் வித் மேனுஃபேக்சரிங். இங்கேருந்து அயன் வந்து மைனிங்கில் எடுக்கிறோன்னா அது ஒரு அயன் அண்ட் ஸ்டீலாக மாற்றணுன்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ணாதான். ஸோ அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இங்கேருந்து கிடைக்கிற அந்த அயன் அதெல்லாம் வச்சு இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, இது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறது தான் செகண்டரி செக்டார்ஸ். ஸோ த பீப்புள் என்கேஜ்ட் இன் த செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் கால்ட் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ். அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸை ரெட் காலர் ஒர்க்கர்ஸ், இவங்கள செகண்டரியை ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் இதை வந்து எடுத்தாச்சு, எடுத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம சர்வீசஸ் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், அது வந்து என்னது சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் தான் என்னது டெரிஷரி செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட் இன்க்ளூட்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்ஷனை நம்ம இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் என்ன மீனிங் ஆஃப் சர்வீசஸ், ப்ரொடக்ஷன் எப்படி சர்வீசஸாக நம்ம பண்ணுறோம், எப்படி அந்த சர்வீசஸ் பண்ண பொருட்களை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போவோம் த்ரூ த ட்ரேட், பிஸ்னஸ்க்காக டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போவோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் த்ரூ கம்யூனிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து இன்னும் இன்சூரன்ஸ் இருக்குது, பேங்கிங், இதெல்லாம் எதில் வரும்னா தட் கம்ஸ் ஆன் தி டெரிஷரி செக்டார்ஸ். ஓகே, டெரிஷரி செக்டாரோட பீப்புள் ஆர் கால்ட் அஸ் அ ஒயிட் காலர் ஜாப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிஷரி செக்டாரில் இன்வால்வ் ஆகிறது ப்ரொடக்ஷனை பண்ணது, அதை நம்ம கொண்டு போகிறது, சர்வீஸ் பண்ணுறது, வேறு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அது எது மூலமாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்? டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, கம்யூனிகேஷன்ஸ், அது மூலமாக. ஸோ இந்த பீப்புளை தே ஆர் கால்ட் அஸ் அ ஒயிட் காலர் job people. So we have seen three sector: primary sector, secondary sector and tertiary sector. Primary we are using the natural resource, taking out, and that is raw materials are produced into the secondary sector through manufacture. Thus manufactured goods are through services, they are taken through transport, communications to other places. This is about the sectors. Next we will see about the employment structure of India. So the nature of employment India is multi-dimensional. ஒரே மாதிரி இல்லை, இது வந்து multi-dimensional. Employment எப்படி இருக்கா இந்தியாவில்? It's a multi-dimensional. So some get employment throughout the year. So some of the people, well, they are getting employment throughout the year. வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை இருக்குது. Some get employed for only a few months in a year. சில பேருக்கு வருஷத்தோட சில மாதங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் அ மல்டி டைமென்ஷனல். சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர் அண்ட் சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஒன்லி a few months in a year. So the economy is classified into three. Already we have seen this: primary, secondary and tertiary. So primary, what are the agriculture, mining, then forest, dairy farming, etc. and all. Then if you say take secondary, manufacturing, small scale and large scale industries, etc. When you take tertiary sector, service sector, transport, insurance, banking and like that. Okay, said in developing countries in India, large folks will be engaged only in the primary sector. So நம்ம இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா இந்த மூணு செக்டார்லேயும் நாம் எந்த செக்டார் ரொம்ப இருக்கிறோம்? we are in the agricultural sector, that is primary sector. large workforce வந்து எதில் இருக்குன்னா only in the primary sector, while small proportion in this secondary and tertiary sector. இன்னும் நம்ம secondary production sector, manufacturing sectorலையும் service sectorலையும் we are in the next position only. in the smaller proportionsல தான் நம்ம இன்னும் we are there. Then employment growth in India has however not been adequate. இப்போ recent yearsல நம்மளோட employment வளர்ச்சி, அந்த வந்து வேலை வாய்ப்புகளோட அந்த வளர்ச்சி வந்து இன்னும் வந்து அடிக்குவேட்டாக போதுமான அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கல. ஸோ அதோட எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்து ரீசெண்டாக ஸ்டில் வந்து அது வந்து இன்னும் வளரலை. ஓகே, அது எப்படி இருக்கா? தட்ஸ் க்ரோத் இன் இந்தியா ஹேஸ் பின் நாட் அடிக்குவேட், போதுமான அளவுக்கு இப்போ இல்லை. ஸோ தென் எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் ஆல்வேஸ் ஃபெசிலிட்டேட் ஆஸ் அன்
இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் டெவலப்மெண்ட் பாலிசியில் முக்கிய எலிமெண்ட் என்னது? தட் எம்ப்ளாய்மெண்ட். Then employment growth has increased at an average rate of 2%. So நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டோட வளர்ச்சி எவ்வளோ பர்சன்ட் இருக்குது? ஒன்லி 2%. எந்த இயர்? டியூரிங் 1972 to 73 வரைக்கும் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி இந்த 2%. பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ மல்டிநேஷனல். Some people they have get an opportunity for job throughout the year. Some only get only during a particular period, and there are 3 sectors, and in that we are in the only in the primary sector and small proportions only in the secondary and the primary sectors, and our employment growth is in the recent year is not adequate, and the important development policy, it's a element, important element is employment, and that employment growth since 1972 and 73 is only 2%. Shall we start then? Next is the organized sector, unorganized sector. Okay, it is the incorporate with the appropriate authority or government. அது கவர்மெண்ட்டோட ஒழுங்காக அது ப்ராப்பராக அத்தாரிட்டியாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் இன்கார்பரேட். இது கவர்மெண்ட்டோட இணைக்கப்பட்டிருக்கும். தட் இஸ் இன்கார்பரேட் வித் த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் வித் அ ஸ்பெசிஃபைட் ரூல்ஸ். அது வந்து கவர்மெண்ட்டோட இணைக்கப்பட்ட கவர்மெண்ட், தட் இஸ் கவர்மெண்ட் செக்டர்ஸ், அதோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இருக்கும். ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டார் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா ஒரு வீட்டு உபயோக பொருட்களோ இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில்களோ அது வித்தவுட் ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இருக்காது. இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட், இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் இல்லை. ஓகே, கவர்மெண்ட்டோட இணைக்கப்பட்டிருக்கும். இது கவர்மெண்ட்டோட அன்ஆர்கனைஸ் செக்டார் இணைக்கப்பட்டிருக்காது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் அந்த மாதிரி பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும் வித்தவுட் எனி ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். Here the employees in the sectors are provided with job security. Government jobல எப்போ வேணால் ஜாப் போகுங்கிறது பயப்படவே வேண்டாம். Job security will be there and they will get a higher wages. சம்பளம் வந்து நிறைய இருக்கும். And organized those than the unorganized sector விட இல்லை ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஹையர் வேஜஸ் இருக்கும். இஃப் யூ டேக் த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் செக்யூர். எப்போவுமே உங்களுக்கு அதில் ஒரு செக்யூர்டான ஜாப், நிரந்தரமான ஒரு ஜாப் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வாட் வில் when there is no work, வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் the people are asked to leave the ஜாபை விட்டு, இப்போ உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் ஜாபை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. That is what a unorganized setup. Then and it employees are சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்க். இதில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்க், ரயில்வே, இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டாரோட எக்ஸாம்பிள்ஸ். இஃப் யூ டேக் தி அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ், these sectors include a large number of who are employed on their own doing business. முக்கால்வாசி அவங்களால தானாக நடத்துகிற சொந்த பிஸ்னஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் on the street, selling on the street, doing repair work and so on. Thisலாம் unorganized செக்டாரோட எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரீட்டில் வேலை பார்க்குறது, அது ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். பட் இங்கே எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்க், ரயில்வேஸ், insurance, these are all the organized sectors, and they have the fixed work hours. In the 1 to சாயங்காலம் இந்த 5 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. நல்ல சேலரி பெய்டு, அண்ட் லீவ் எடுத்தாலும் சேலரியோட லீவ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து, அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் செக்டார்ஸில் உண்டு. அதே இந்த அன்ஆர்கனைஸ்டில் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு அண்ட் ரெகுலர். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. அண்ட் தே டு நாட் என்ஜாய் எனி ஸ்பெஷல், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இதெல்லாம் எந்த ஒரு மெடிக்கல் அலவன்ஸ், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸோ ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து இதில் என்ஜாய் பண்ண முடியாது. தே ஆர் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் த கவர்மெண்ட். This is about the organized. This is government sector, this is the private sector. Actually, the organized by the government, it is
unorganized by the government. So என்னென்ன டிபார்ட்மெண்ட், ஸோ இதில் வந்து அவங்களோட wages will be more and they will be given a secured job. Here there is no security and all. So if you take what are the sectors that comes under the organized and what are the sectors that comes under the unorganized, and they have the working hours, fixed working hours இருக்கும், good salaries இருக்கும், medical allowance இருக்கும், insurance இருக்கும். But if you take the employment of the unorganized sector, there is no fixed and regular time and they do not enjoy these special benefits given by the organized sectors like insurance, medical allowance, and there is no job security and there is no proper rules and regulations of the government. This is about the organized and unorganized. If you come to the public sector and private sector, service motive, public sector la பொதுவா service motive தான் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து இந்த அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் அவங்க இதை ரன் பண்ணுவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் ஓன்ஸ், எல்லா அசட் சொத்தையும் கவர்மெண்ட் தான் அதை ஓனாக வச்சுருப்பாங்க. இது ப்ரைவேட்டில் அவங்களோட ப்ரைவேட் பீப்புளோட அது சொத்து, அவங்களுக்கு தான் அது சொத்துலாம் சொந்தம். தென் வேஜஸ் பெய்ட் பை த கவர்மெண்ட், கவர்மெண்ட் வேஜஸ் கொடுப்பாங்க. இங்கே த வேஜஸ் இஸ் ப்ரைவேட் பை தி ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். அவங்க த ப்ரைவேட் பீப்புள் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்லி கிவ் த வேஜஸ் இன் த private sectors and preserve national wealth. நம்மளோட நாட்டோட வெல்த்தை காப்பாற்றுவாங்க. ஆனால் இவங்க எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் அழிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸஸ் லைக் ஃபாரஸ்ட், மைனிங் ஃபார் their personal benefit. Examples பார்த்தீங்கன்னா public sector, NLC, SAIL, BSNL, this and all. For example, for private sector, TVS Motors, Ashok Leyland, Tata Steel, etc. There are more. This is about the public sector. Public sector is government, private sector is individuals. Service of motive தான் அவங்களுக்கு வேலை சர்வீஸ் பண்ணுறது தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். இங்கே ப்ராஃபிட் பார்க்குறது தான் ப்ரைவேட் பீப்புளோட மோட்டிவ்ஸ். எல்லா சொத்துக்களுக்கும் கவர்மெண்ட் தான் ஓனர்ஸ், இங்கே ப்ரைவேட் பீப்புள் தான் அவங்களோட சொத்துக்கு ஓனர்ஸ். தென் வேஜஸ் பெய்ட் பை த கவர்மெண்ட், வேஜஸ் பெய்ட் பை தி ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். தென் நேஷ்னல் வெல்த்தை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. இவங்க தன்னோட லாபத்துக்காக நேஷ்னல் வெல்த்தெல்லாம் அழிப்பாங்க. ஃபாரஸ்ட்டு, மைனிங், அது மாதிரிலாம். NLC, SAIL, BSNL example, TVS Motor and Ashok Leylands. I hope you understood the concept today. Assignment. Learn and write. Distinguish between organized and unorganized sector. Next, private and public sector. I hope you have understood the concept. Thank you children. Have a nice day.